ஃபெயில் ஆனா என்ன ஆகும்? ரியல் சக்சஸ் ரியாலிட்டி. நான் ஃபெயில் ஆயிட்டேன், ஏன் லைஃப் என்ன ஆகும்? இந்த டவுட் பல பேரை உள்ளிருந்து உடைக்குது. ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா, ஒரு அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிட்டா, ஒரு வாய்ப்பு கைவிட்டா உடனே வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஃபெயிலியர்னு ஒண்ணு வாழ்க்கையை முடிக்காது, அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு மைண்ட் செட் பில்ட் பண்ணிட்டாங்க. பாஸ்னா சக்சஸ், ஃபெயில் ஆனா வேஸ்ட் அப்படின்னு. ஆனா ரியல் லைஃப்ல அது அப்ளை ஆகாது. ரியல் வேர்ல்டுல ஃபெயில் ஆறவங்க தான் அதிகமா லேர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ட்ரை பண்றாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, சக்சஸ் ஸ்டோரியில ஃபெயிலியர் சாப்டர் கண்டிப்பா இருக்கும். இத ஸ்கிப் பண்ண முடியாது. ஃபெயில் ஆகிறது ஒரு சிக்னல். இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு. அதை எண்டுன்னு நினைச்சாதான் ப்ராப்ளம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, ஃபெயில் ஆன உடனே பல பேர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னால முடியாதுன்னு டிசைட் பண்றாங்க. இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஃபெயில் ஆனவனுக்கும் சக்சஸ் ஆனவனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, சக்சஸ் ஆனவன் இன்னொரு முறை ட்ரை பண்ணுவான். ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகலாம், ஆனா லைஃப் ஃபெயில் ஆகாது. ஒரு பிளான் ஒர்க் ஆகல அப்படின்னா பிளானை சேஞ்ச் பண்ணலாம், ஆனா கோலை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா ஃபெயிலியர் உங்களை பயமுறுத்தாது. இப்போ ஒரு ட்ரூத் என்னன்னா, ஃபெயில் ஆனவங்க தான் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அவங்க பேஷன்ஸை கத்துக்கிறாங்க, டிசிப்ளினை டெவலப் பண்ணுவாங்க, ரியல் வேல்யூவை புரிஞ்சுக்கிறாங்க. ஈஸியா கிடைக்காததுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு வார்னிங், சேம் மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தா அது ஃபெயிலியர் இல்ல, அது ஹேபிட். அதனால அனலைஸ் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணோம், எங்க தவறு நடந்திருக்கு, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கணும். இப்போ பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, அவன் ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டான், நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு கம்பேர் பண்றது. ஒவ்வொருத்தருக்கும் டைமிங் வேற, உங்க ரேஸ் உங்க பேஸ். ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்றேன், ஃபெயிலியர் பிளஸ் லேர்னிங் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ், ஃபெயிலியர் பிளஸ் கிவ் அப் இஸ் ஈக்குவல் டு எண்ட். நீங்க எந்த பாத்தை சூஸ் பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை கேளுங்க, இந்த ஃபெயிலியர் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தது அப்படின்னு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சா நீங்க ஆல்ரெடி அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க, நான் ஃபெயில் ஆனதுக்காக ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவேன். அந்த மைண்ட் செட் வந்தா ஃபெயிலியர் உங்களுக்கு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆயிடும். வாழ்க்கை எக்ஸாம் இல்ல, அது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னில ஸ்டம்பிள் ஆகலாம், ஆனா நிக்க கூடாது. முன்னாடி போங்க, ஒரு நாள் உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை நீங்களே சொல்லுவீங்க. இது போன்ற கேரியர் சம்பந்தமான தகவல்களுக்கு யோகம் டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கோங்க. நன்றி.